வணக்கம். வசீகரன் இங்கு பெற்று 50 எக் மேனுவல் இங்கு பெற்று எப்படி யூஸ் பண்றதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு பாக்ஸ் இப்படி தான் வரும். இதில் ஒரு அடாப்டரு, 2 கண்ட்ரோலரு, ஒரு பஸ்ஸரு, 2 ஃபேனு, ஒரு பல்பு வந்துடும். இந்த சர்க்கியூட் பாக்ஸில் நீங்கள் கையை வைக்க தேவையில்ல, நாங்களே எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி தான் அனுப்புவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா பார்ட்ஸையும் வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த கிரில் உங்களுக்கு இப்போ தேவைப்படாது, லாஸ்ட் 3 நாள் தான் தேவைப்படும். இங்கே 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ட்ரேவில் ஒரு ட்ரேவில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேவில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த 2 ட்ரேவில் எந்த ட்ரேவில் வேணாலும் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஹேச்சிங் ட்ரே, இந்த வலை கட்டின ட்ரேவை இதில் வச்சுட்டு முட்டையை அடிக்கிட வேண்டியதான். முட்டையை நீங்கள் வைக்கும் போதே முதல் நாளே ஹேண்ட்லிங் பார்த்து வைங்க. செல்லு லைட் அடித்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் முட்டையில் ஏதாவது நரம்பாவோ இல்லை ரத்த கரையோ ஏதோ டாட்டாவோ தெரிஞ்சுன்னா அந்த முட்டையை வைக்காதீங்க. முட்டையை பொறுத்து தான் பொரிப்பு திறன் இருக்குது. இங்கு பெற்றதுனால எந்த ஃபால்ட்டும் இருக்காது. நீங்கள் முட்டையை நல்லா செக் பண்ணி வாங்கி அப்புறமேல் வைங்க. ஹேச்சிங்க்கு முட்டையை நம்ம அடிக்கலாம். முட்டையை அடிக்காச்சு. முட்டையை இது மாதிரி அடிக்கிட்டு இந்த பாக்ஸ் எடுத்து 2 பல்பு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பல்பு ஸ்பேரு. இந்த பாயில் கவர் சுத்தின பல்பு எடுத்து இதில் மாட்டிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண 35 வரைய பஸ்ஸர் அடிக்கும். 37.5 வரைய பல்ப் எரியும். நீங்கள் இந்த சர்க்கியூட் பாக்ஸில் கையை வைக்க தேவையில்ல, எதையும் மாற்றக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி தான் அனுப்புவோம். முட்டையை நீங்கள் வச்சுட்டு காலைல ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் முட்டையை உள்ளங்கையை வச்சு ஒரு பரட்டிக்கணும். தண்ணி குறைய தண்ணி அந்த ட்ரேவில் ஃபில் பண்ணிக்கணும். 19 நாள்லேருந்து என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதை பவர் பாயிண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரேவை எடுத்து வெளியே வச்சிருங்க. வெளியே வச்சுட்டு இந்த 2 ட்ரேவும் வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இந்த கிரில வச்சுட்டு இந்த பாக்ஸ்ல 4 பக்கமும் ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஹோல்ஸுக்கு கீழவே தண்ணி ஊற்றிக்கிங்க. ஹோல்ஸுக்கு கீழே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பெருசாவே காட்டன் துணி எடுத்துட்டு அந்த துணியை இந்த தண்ணியில நல்லா நனைச்சிட்டு, நல்லா காட்டன் கிளாத்தா எடுத்துக்குங்க. நனைச்சிட்டு அந்த கிரில் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி தண்ணியில படுற மாதிரி இருக்கணும் துணி. இப்படி நல்லா 4 பக்கமும் தண்ணியில துணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரேவை எடுத்து வச்சிருங்க. அது மேல இனிமேல் இந்த முட்டையை திருப்பக்கூடாது. தண்ணி குறைய தண்ணி ஊத்திக்கணும். அந்த துணியை மட்டும் அப்பப்ப ஈரப்படுத்திட்டே இருக்கணும். இந்த ட்ரேவை எடுத்து வச்சுட்டு இந்த குட்டி போது ஒரு தண்ணி டப்பா கொடுத்துருப்போம். அந்த தண்ணி டப்பாவை எடுத்து தண்ணி அதில் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த பல்புக்கு கீழே, இந்த ட்ரேவில் பல்புக்கு கீழே வைக்கணும் இந்த குட்டி டப்பாவை. முட்டை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த டப்பாவை இந்த கார்னரில் பல்புக்கு கீழே வர மாதிரி வச்சிருங்க. அந்த டப்பா ஏன் வைக்கிறோம்னா கோழி குஞ்சு பொறிச்சு அந்த பல்பில் போய் சுட்டுக்க கூடாதுங்கிறதுனால தான் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பவர் பாயிண்ட்ல திரும்பவும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. 3 நாள் முட்டையை திருப்பக்கூடாது. தண்ணி குறைய தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா ஓவராகவே இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த துணி காய அந்த துணியை நல்லா ஈரப்படுத்திக்கிங்க. குஞ்சு பொரிச்சதுன்னா காலைல பொரிச்சதுன்னா ஈவினிங் எடுத்துருங்க. ஈவினிங் பொரிச்சதுன்னா காலைல எடுத்துருங்க. அந்த குஞ்சு அதுலேயே வச்சுருந்தீங்கன்னா மற்ற முட்டைங்கள்லாம் பொரிக்காது. மற்ற முட்டைலாம் வேஸ்ட் ஆகிடும். இன்னொரு பல்ப் என்னத்துக்கு கொடுத்துருக்கோம்னா, அந்த பல்பு பியூஸ் போயிடுச்சுன்னா பஸ்ஸர் விடாமல் அடிச்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பல்பை மாற்றிடுங்க. அப்படி பல்பை மாற்றலைன்னா முட்டை கருக்கூடாது. கிரில் போட்டு தண்ணிலாம் ஊற்றி துணி போட்டு முட்டை மூக்கு கொத்தி வெளியே வராமல் இருந்துச்சுன்னா அந்த முட்டை மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க. குஞ்சு வெளியே வந்துடும். எங்ககிட்ட இங்கு பெற்று வாங்கினவங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா எங்க மிஸ்டேக்கை நாங்கள் திருத்திக்கிறோம்.